ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு மார்ச் 11 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து காவேரி வந்து அவங்க சாரதா வந்து அந்த கடைக்கு கூட்டிட்டு போறாங்களா. அவர் என்ன கேட்கிறாருன்னா, என்னம்மா நான் ஆர்டர் பண்ண அடுத்த அப்பளத்தை கொண்டு வந்துட்டீங்களான்னொடனே, இப்ப சாரதா என்ன கேட்கறாங்கன்னா, அதுக்குள்ளவா அந்த 2 பெட்டி அப்பளமும் காலியா போயிடுச்சுன்னொடனே, எனக்கு இதே மாதிரி இந்த இதுல 4 கடை இருக்குமா எல்லாத்துக்கும் கொடுக்கணும்லன்னொடனே, யாருக்காச்சும் நீங்க மொத்தமா பெட்டியோடி கொடுத்தீங்களா அப்படின்னொடனே, அவர் வந்து ஆமா விஜய்னு ஒரு பையன் வாங்கிட்டு போனாருன்னொடனே, இப்ப காவேரி வந்து அப்படியே சாரதாவ பார்க்குறாங்க. அப்படியே அவங்களுக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. இப்ப சாரதா என்ன கேட்குறாங்க, "ஏங்க அவங்களுக்கெல்லாம் குடுத்தீங்க?" அப்படின்னோனே, இப்ப அவர் வந்து இருந்தே நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லிர்றாரு. இப்ப உடனே சாரதா என்ன சொல்றாங்க அவர் என்ன சொல்றாருன்னா, "உங்களுக்கு உதவி செய்றேன்னு தான் அவர் சொன்னாருன்னோனே, யார் சொன்னாலும் குடுத்துருவீங்களா? இனிமே உங்க கடைக்கு அப்பளம் வராது சார். அவ்வளோதான்." அப்படி சொல்லிட்டு, சாரதா வந்து காவேரிய கூட்டிட்டு அங்கருந்து கிளம்பிர்றாங்க. இப்ப நேரா வீட்டுக்கு வந்தோனே, பயங்கர டென்ஷன்ல உட்கார்ந்துருக்காங்க. இப்ப பாட்டி வேற கேட்குறாங்க, "காவேரி புருஷனாடி இந்த மாரி பண்ணுனா?" அப்படின்னோனே, இல்ல அப்படியே கூப்பிட்டு கூப்பிட்டு பழகிருச்சு. அந்த விஜய் பையன் தான் இந்த மாரி பண்ணுனா அப்படின்னோனே, சாரதா யாரும் வரக்கூடாது. நான் போய் அவன்ட்ட போய் பேசிட்டு வரேன் அப்படின்னோனே, இப்ப கங்கா என்ன சொல்றாங்கன்னா, நான் என்ன சொல்லணும் நீ என்ட்ட சொல்லுமா, நான் போய் கேட்டுட்டு வரேன்னோனே, யாரும் போக வேணாம். நானே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு சாரதா வேகமா விஜயோட வீட்டுக்கு போறாங்க. அங்க விஜய் வந்து அப்பளம் பொரிச்சுட்டு இருக்கிறாரு. இந்தாங்க அத்த நம்ம அப்பளம் தான்னோனே, ஓ அத்தன்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்களோ அப்படின்னோனே, இப்ப சாரதா என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருப்பா என் புருஷன் வெளிநாட்டுலேருந்து காசு அனுப்பும்போது கூட என்னென்ன செய்யணும்னு எனக்கு சொல்லி தருவாரு. அத வச்சு தான் நான் வந்து இந்த மாரி சமாளிச்சுட்டு இருந்தேன். இப்ப இங்க வந்து என் பொண்ணுங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு முடிவு எடுத்துக்கிட்டாங்க. யமுனாக்கு நீ தானே கல்யாணம் பண்ணி வச்ச அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. தயவு செஞ்சு இங்கேருந்து போயிரு. இந்த மாரி கான்ட்ராக்ட் பண்ணி காசுக்காக ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லிட்டு, நீ இந்த மாரி இருக்கும்போது, உன் கூட எப்படி நான் என் பொண்ண அனுப்ப முடியும்? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, விஜய் என்ன சொல்றாருன்னா, நான் அவள வந்து கல்யாணம் பண்ணுன போதே நான் பண்ணுன தப்புன்னு நான் உணர்ந்துக்கிட்டேன். என் கூட அவள அனுப்பி விடுங்க. எனக்கு அவ மட்டும் இல்ல, நீங்க எல்லாருமே வேணும். வாங்க நம்ம எல்லாரும் பழையபடி போகலாம். அந்த வீட்டுக்கே போய் இருக்கலாம். உங்களுக்கு நான் உங்க பொண்ண நல்லபடியா பார்த்துக்குவேனா அப்படின்னு டவுட் இருந்துச்சுன்னா, நீங்க என் கூடவே இருங்க அப்படிங்கிற மாரி கூப்பிடுறாரு. இப்ப சாரதாக்கு வந்து விஜய் பேசுறத கேட்டு என்ன சொல்றதுன்னே தெரியல. திருப்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு கங்கா கிட்ட தண்ணி கேட்குறாங்க. அப்ப பாட்டி கேட்குறாங்க, "என்னடி சொன்னா?" அப்படின்னோனே, "அவன் தான் இனிக்க இனிக்க பேசுவானே" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப காவேரி கிட்ட வந்து, "உனக்கு அவன் கூட வாழணும்னா, நீ பாட்டுக்கு பெட்டிய கட்டிட்டு போய்க்கிட்டே இருக்கு. யார் யாருக்கு போய் அவன் கூட போய் உறவு கொண்டாடணுமோ போய் கொண்டாடுங்க போங்க. நானா எதுவும் சொல்ல மாட்டேன்." அப்படின்னு சொன்னோனே, இப்போ பாட்டி கேட்குறாங்க, "உண்மையாவாடி சொல்ற? நீ சொல்றது தான் கரெக்ட். அவன் வேற பாவம்ல. இவ்வளோ தூரம் இங்க வந்து இருக்கிறான்னா, காவேரிய நம்ம அனுப்பி வைக்கிறது தான் கரெக்ட் அப்படின்னோனே, ஆனா நாளைக்கு எந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து நிக்கக்கூடாது பார்த்துக்கோ அப்படின்னோனே, என்ன சாரதா நீ இப்படியும் பேச மாட்டேங்கிற, அப்படியும் பேச மாட்டேங்கிற. அவ என்னதான் பண்ணுவா அப்படின்னோனே, பின்ன என்ன அவ தான் உட்கார்ந்த இடத்துலயே முடிவு எடுப்பாளே, அவ எடுத்த முடிவுல தானே இன்னைக்கு இங்க வந்து நிக்குதுன்னு சொல்லிட்டு சாரதா பழையபடி திட்டுறாங்க. அப்புறமா காவேரி என்ன சொல்றாங்கன்னா, ஒரே ஒரு வாட்டி என்ன போய் அவர்கிட்ட பேச மட்டும் விடுமா, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னோனே, சரி போன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப வரும்போது அந்த மாமி நிக்கிறாங்க. என்னடி என்ன அந்த விஜய் பையன போய் என்ன பேசிட்டு இருக்கீங்க எல்லாரும்? உங்க அம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள இருந்து வெளியில இருந்தத நான் பார்த்தேன். இப்ப நீ போயிட்டு இருக்க. ஒரு பையன் தனியா இருக்கும்போது இப்படியா போறது? அவன் என்ன உன் புருஷனா? அப்படின்னோனே, காவேரி வந்து ஆமா அவரு என் வீட்டுக்காரர் தான் அப்படி சொல்லிட்டு, ஐய்யய்யோ! இந்த பொண்ணு என்ன இவ்ளோ தைரியமா இப்படி சொல்லிட்டு போறான்னு சொல்லிட்டு அவங்களும் பின்னாடியே போறாங்க. இப்ப விஜய் கிட்ட வந்து கேட்கும்போது விஜய் என்ன சொல்றாங்கன்னா, மாமி கோச்சுக்காம கொஞ்ச நேரம் வெளியில இருந்தீங்கன்னா, இந்த நல்ல பாப்பா என்ன சொல்லுதுன்னு நான் கேட்டுக்குவேன் அப்படின்னோனே, அவங்க வந்து கிளம்பிடுறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, இப்ப விஜய் கிட்ட காவேரி கேட்குறாங்க. எப்போ நான் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முடிவு பண்ணீங்கன்னோனே, "ஏய் ஏய் என்ன பேசுற?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எந்திரிச்சு நின்னுறாரு. "இல்ல நீங்க எப்ப என்ன உங்க ஒய்ஃபா ஏத்துக்கிட்டீங்கன்னு கேட்டேன்" அப்படின்னு சொல்லி காவேரி கேட்குறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.